வெல்கம் டு அஸ்விதா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி வீடியோவில் வந்து நான் இந்த பிளாங்கெட் எப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் c2c தான் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து கிராஃபஹன் பேட்டர்ன். இது ஆக்சுவலி சின்னதாக கிராஃப் மட்டும் தான் எனக்கு கிடச்சிச்சு. அந்த கிராஃப் வச்சு தான் நான் வந்து c2c பேட்டர்ன் யூஸ் பண்ணி ஃபுல்லாக பண்ணியிருக்கேன். இதோட டோட்டல் மெஷர்மெண்ட் லென்த் பார்த்திங்கன்னா 50 inches, 50 + 50 inches ஸ்கொயர் தான் இல்லையா, ஸ்கொயர் பிளாங்கெட்டுன்றதுனால எனக்கு 4 சைட்ஸுமே வந்து எனக்கு 50 inches கிடச்சிச்சு. பேபிஸ்க்கு கொஞ்சம் பெரிய பிளாங்கெட் தான் இது. பட் நமக்கு பெரியவங்களுக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். இது டூட்லர் கொஞ்சம் ஒரு 10 to 15 years இருக்கிற சைல்ட்ஸ்க்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். என்னோடய குழந்தை 2 years தான் இல்லையா, அவளுக்கு ரொம்பவே நல்லாவே சூப்பராக இருக்குது, ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. நான் இதுக்கு வந்து பிளாங்கெட்டுக்கு வந்து நான் வந்து chenille yarn யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு வந்து ப்ளூ அண்ட் ரெட் காம்பினேஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ இதுதான் வந்து நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த chenille yarn தான் இதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ரொம்ப சாஃப்ட்டு, நம்ம பேபி ஸ்கின்ஸ்க்கெலாம் வந்து நல்லாவே இருக்கும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இந்த yarn தான் யூஸ் பண்ணேன். இதே அந்த ஸ்கை ப்ளூ வித்து இந்த ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு டோட்டலாக வந்து இது 50 inches சொன்னேன் இல்லையா, எல்லாம் ஸ்கொயர் பண்ணியிருக்கேன் இல்லையா. இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு வந்து நான் 700 grams யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ப்ளூ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 500 grams எனக்கு வந்து யூஸ் ஆச்சு. நான் வந்து ஹூக் சைஸ் வந்து 9 mm யூஸ் பண்ணேன். நீங்கள் வந்து இன்னும் பெரிய சைஸ் 12 mm கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். 12 mm யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு யான் வந்து இன்னும் கொஞ்சம் குறையும். ரெண்டாவது சைஸும் உங்களுக்கு கொஞ்சம் பெருசாகவும் வரும், பெரிய பிளாங்கெட்டாக வரும். இப்போ எனக்கு 50 கிடச்சிருக்கு, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸாகவே கிடைக்கும். நான் வந்து இது பண்ணியிருக்கேன். எனக்கு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வந்து ஒரு சின்ன கிராஃப் பேட்டர்ன் தான் கிடச்சிச்சு. அந்த கிராஃப் பேட்டர்ன் வச்சுட்டு நானாகவே ஓகே c2c வச்சு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானாகவே பண்ணேன். ஓகே, இதுதான் அந்த கிராஃப் பேட்டர்ன். ஆக்சுவலி இந்த ஸ்கொயர்ஸில் வர இந்த ஸ்கொயர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் அவுட்டர் எல்லாமே வந்து ப்ளூ கலரில் கொடுத்துருக்கேன். அண்ட் பார்த்திங்கன்னா ரெட்டை வந்து ரெட்லேயே அப்படியே போட்டிருக்கேன் நான். ஓகே ஓகே, இதுதான் ஆக்சுவல் பிக்சர். இதுதான் ஆக்சுவல் பிக்சர். நான் எப்படி ஆரம்பித்தேன் அப்படின்னு சொன்னால், நம்ம c2c வந்து இங்கேருந்து ஆரம்பிப்போம் இல்லையா, இந்த இதுலேருந்து ஆரம்பித்து நம்ம அப்படி போய் கம்ப்ளீட் பண்ணி திருப்பி நம்ம சுருக்கி கொண்டு வருவோம். அதே மாதிரி நான் இங்கேருந்து ஒரு ஸ்கொயரும் நம்ம அந்த c2c கிளஸ்டர் இருக்கு இல்லையா, நம்ம அந்த இதுவும் ஒரு இதாக போட்டேன். அந்த மாதிரி போட்டு ஆரம்பித்து லைன்ஸ் அப்படியே கரெக்டாக கொண்டு வந்துட்டு ரெட் அதே மாதிரி நான் கொண்டு வந்து இங்கேருந்து நான் திருப்பி சுருக்கி நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். இது என்னோடய ஃபர்ஸ்ட் ட்ரை தான். c2c கிராஃபஹன் இவ்வளோ பெருசு நான் போட்டது இதுதான் ஃபஸ்ட் டைமு பண்ண. ரொம்ப நல்லா வந்துச்சு. பிளாங்கெட்டும் என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதான் ஓகே சரி உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்டர் ரவுண்டு வந்து சிம்பிளாக இந்த ரெட்டில் ஒன்று ப்ளூவில் ஒன்று அடுத்த ரெட்டு அந்த மாதிரி வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து அப்படியே விடுறதை விட ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு பின்னாடி வந்து ஒரு நல்ல நம்ம பிளாங்கெட் மாதிரி இருக்கிற ஒரு மாதிரி ஏதாவது ஒரு எடுத்து நம்ம பின்னாடி ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் குழந்தைங்க வந்து விரல் மாட்டி இழுக்காமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் இதுக்கு பின்னாடி வந்து நான் லைனிங் கொடுக்க தான் போகிறேன். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள், பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த கிராஃப் பேட்டர்ன் கூட நான் வந்து உங்களுக்கு லிங்க் நான் கொடுக்குறேன், நீங்களும் வேணும்னா நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஓகே, அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.